வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான ரவா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் முட்டை யூஸ் பண்ணாமல் நம்ம கேக் பண்ண போகிறோம். பாருங்கள், கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ வாங்க இந்த டேஸ்டியான ரவா கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எக்லெஸ் ரவா கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியண்ட்டை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக 1 கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க. இது வந்து வறுக்காத ரவை, இது நல்லா பொடியாக இருக்குங்க. இந்த ரவை எடுத்துக்கோங்க. 1 கப் ரவை எடுத்ததுக்கப்புறம் 1/2 கப் போல் மைதா எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவா கேக் பண்ணுறதுக்கு ஒரு 100 கிராம் அளவு பட்டர் எடுத்துக்கோங்க. இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். 100 கிராம் மெல்ட் பண்ண பட்டரில் 200 கிராம் அளவுக்கு பவுட்ரு பண்ண சுகர் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து சரியாக 1 கப் அளவு இருக்கும். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி பட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். சுகர் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. நான் தயிரை வந்து மிக்ஸி ஜாரில் அடித்து சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா தயிர் வந்து கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது, புளிப்புள்ளாத தயிர் தான் வந்து சேர்த்துக்கணும். இதில் 1 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வரணும், அந்தளவு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் சேர்க்குற தயிர் வந்துட்டு புளிப்பில்லாத தயிராக இருக்கணும். தயிர் திரியாக இருக்கக்கூடாது. ஸோ மிக்ஸி ஜாரில் அடித்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் விஸ்கு வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் வந்து கரைஞ்சி வர்ற அளவு நம்ம கலந்து விட்டுக்கிட்டால் போதும். அவ்வளோதாங்க, சுகர் வந்து நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட்டில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பால் அதை வந்து நம்ம சேர்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த டின்னில் வந்து கேக் பண்ண போகிறீங்களோ அதில் பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுருங்க. அவனையும் 175 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருங்க. இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிளான ஒரு கேக்கு. வீட்டில் இருக்க பொருட்களை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம வந்து பண்ணுறோம். அதே சமயம் இந்த கேக் வந்து நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ ரவா பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேக் வந்து ரொம்ப பிடிக்குங்க. இது வந்து அவனில் தான் பண்ணணும், இல்லை ஓடிஜியில் தான் பண்ணணும், இல்லை அடுப்பில் கூட பண்ணிக்கலாம். அடுப்பில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேக் டின்னை உள்ளே வச்சு ஒரு ஸ்டாண்டு வச்சு கேக் டின்னை உள்ளே வச்சு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 45 மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராகவே ரவா கேக் வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. கட்டியெல்லாம் எதுவுமே இல்லை. அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம வந்து டின்னில் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இதில் நட்ஸ் ஏதாவது சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு டூட்டி ஃப்ரூட்டினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நான் வந்து ரவா கேக்கே ரவுண்ட் டின்னில் தான் பண்ண போகிறேன். ஸோ பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுருக்க இந்த டின்னில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேக் பேட்டரை சேர்த்துக்க போகிறோம். இதை அப்படியே ஈவன் பண்ணிவிட்டு ஒரு தடவை மட்டும் டேப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் சேர்த்த டூட்டி ஃப்ரூட்டி வந்து கீழே போய் தங்கிக்கும். அதனால் ஒரு தடவை டேப் பண்ணிவிட்டு இதை வந்து ஓடிஜியில் வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணலாம் அவனில். 40 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். 175 டிகிரியில் 40 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. பாருங்கள், 175 டிகிரியில் 40 மினிட்ஸ் வச்சு எடுத்தாச்சு. சூப்பராகவே கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம நார்மலாக கேக் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி 175 டிகிரி 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு
பாட்டம் லாட் ஆன் பண்ணி அப்படியே 40 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டு 5 மினிட்ஸ் மட்டும் டாப் அண்ட் பாட்டம் லாட் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா மேலே வந்து இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும். கேக்குமே சூப்பராகவே ஆறிடுச்சு. இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான், பீஸ் போட்டாச்சு. பாருங்கள், இதில் ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன். செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதே சமயம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரவா கேக்கோட டேஸ்ட்டுமே வேறு லெவல் இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி கம்யூனிட்டி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.